இந்த 45, 50 வயசு 40 வயசு இருக்கிற மதுப்பழக்கம் உள்ளவங்களை பள்ளி குழந்தைங்க மாதிரி உடனே வா உன்னை திருத்த போறேன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்கிறாங்க. காலை நேரத்துல மதுபானங்கள் இல்ல மேடம், அதுக்கு ஏதாவது நம்ம அதிரடி ஆய்வு பண்றோமா என்ன? ஆய்வு அதான் சொல்றேன். நான் ஏன் உறுதியா சொல்றேன்னா அப்படி எங்கேயும் நடக்கிறது இல்லைங்கிறத ரிப்போர்ட் மூலமா தான் சொல்றேன். அப்படி ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது எங்கேயோ அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம். அதை பத்தி இன்னொன்று எனக்கு தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புது பிராண்டு வேணும்னு கேட்கறது தலைவா. அதுதான் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோரிக்கை. அது இதுக்கப்புறம் அதுவும் இல்லையா? சரி சரி, அவங்களோட கோரிக்கை இது வெறும் கடை விற்பனையாளர்களும் அந்த கடையோட கண்காணிப்பாளர்களுக்கு மட்டும் அந்த பொறுப்பு கிடையாது. அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர், இந்த மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அது அந்த பொறுப்பு இருக்கு. ஸோ அவங்களும் அதை சேர்ந்து தடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வரணும். தரக்கூடிய ஊதியர் அவங்களுக்கு போதுமானதா இருக்கா? அவங்கள்ட்ட கேட்டீங்களா இந்த ஊதியர் போதுமா அப்படின்னு கேட்டீங்களா? ஏன்னா நீங்க சொல்ற ஒரு 10 ரூபா அவங்க வாங்குற பைசா ரொம்ப அதிகமா இருக்கும் டெய்லி. ஆனா நீங்க தர ஒரு ஊதியர் குறைவான ஒரு ஊதியர் அவங்களுக்கு போதுமானதா இருக்கு சார். நீங்க அதுக்குன்னு 10 ரூபா அதிகம் வாங்குறீங்க, அதனால நானும் உனக்கு அந்த 10 ரூபாய்க்கு கொடுத்து தரேன்னு எப்படி சொல்ல முடியும்? அரசுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல. இந்த பணிகளுக்கு இந்த ஊதியம் வழங்கலான்னு ஒரு முறை இருக்கும்ல. அந்த முறைப்படி தான் அரசு முடிவு பண்ணும். டாஸ்மாக் பார் 2 மாதங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா புது டெண்டர் கொண்டு வரணும். டெண்டர் வரக்கு ஒரு 15-20 நாள் இருக்கும். அதோட நடைமுறைகள் நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்கள் தேவைப்படுறதுனால 2 மாதங்கள் வரைக்கும் அந்த டாஸ்மாக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. சார், இப்போ டிவிகே அரசு அமைந்ததுக்கு பிறகு இந்த டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், இந்த மது பழக்கத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு? அவங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர என்ன செய்யப்பட்டிருக்கு? சார், இப்போ நான் கோயம்புத்தூரில் போய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போனேன். அங்கே இருக்கிற எப்படி அந்த கட்டமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். வெறும் அதே மாதிரி இதுக்கு முந்தைய கால ஆட்சிகளில் ஸ்கூல் பள்ளி குழந்தைகளில் ஊர்வலமாக கூப்பிட்டு போங்க, போதை ஒழிக்க போகிறோம் அப்படிம்பாங்க, பதாகைகள் இருப்பாங்க அங்கே. ஸோ அதனால எவ்வளோ பலன் இருக்குங்கிறத நான் பார்த்துட்ருக்கோம். அதனால எத்தனை பேர் அந்த பழக்கத்துலேருந்து விடுபடுறாங்கங்கிறதையும் கவனிச்சிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் போதுமா, அல்லது அதை தாண்டி இன்னும் கூடுதல் விழிப்புணர்வுகளுக்கு எந்த மாதிரி முறைகளை கையாளலாம் அப்படிங்கறத பரிந்துரைகள். சொல்ல மறந்துட்டேன். இது ரொம்ப முக்கியம். FL3 இந்த பப்பு அந்த மாதிரி இடங்கள்ல 21 வயதுக்கு உட்பட்டவர்களை உள்ள நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். அதே மாதிரி அதையும் நீங்க நெறிமுறைப்படுத்தணும். இது கடுமையான எச்சரிக்கை. 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிச்சயம் அந்த 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 இடத்துக்கு அனுமதிக்க கூடாது. அந்த நிறுவனங்கள் இதை முறையா கண்காணிக்கும். எப்ப இருந்து பாக்குறீங்க? எப்ப இருந்து பாக்குறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து FL2க்கு அனுமதி கொடுக்கல. நீங்க பாக்குறதெல்லாம் போன ஆட்சிகள் கொடுத்ததுதான். அதனால முதல்ல இந்த துறையை ஆரம்பிச்சு இந்த துறையை சரி பண்ணி அடுத்தடுத்து ஒவ்வொரு துறைக்கா கடந்து செல்லும். வயதுக்கு கீழ் உள்ளக்கூடிய மதுபான விற்பனை செய்யக்கூடாது போர்டுகள்லாம் போட்டிருக்காங்க. இந்த பேர் எழுதி இந்த போர்டு போட்டு கணக்குக்கு நடைமுறை எடுக்க மாட்டோம் சார். அந்த மாதிரி புகார்கள் எங்ககிட்ட வந்துட்டு இருக்கு. அந்த புகார் அடிப்படையில் தான் இது முதல் எச்சரிக்கை. இதை தொடர்ந்துச்சுன்னா நிச்சயம் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம். கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். குறிப்பா கள்ளத்தனமான மதுபான விற்பனைன்றது சென்னையிலுமே அதிக இடங்கள்ல காலை நேரத்துல மதுபானங்கள் விற்கப்படுவது தொடர்ச்சியா நடைபெற்று வருது. இப்போவா? சமீப காலமா தொடர்ச்சியா சில இடங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னா ஓட்டேரி பகுதிகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். காலை நேரத்துல மதுபானங்கள் இல்ல மேடம், அதுக்கு ஏதாவது நம்ம அதிரடி ஆய்வு பண்றோமா என்ன? ஆய்வு அதான் சொல்றேன். நான் ஏன் உறுதியா சொல்றேன்னா அப்படி எங்கேயும் நடக்கிறது இல்லைங்கிறத ரிப்போர்ட் மூலமா தான் சொல்றேன். அப்படி ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது எங்கேயோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். மதுப்பிரியர்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுது? ஏன்னா ஆண்டுகாண்டு விலை அதிகமா தான் சொல்றேன். வருஷம் இந்த வருஷத்தோட அந்த வருஷம் அதிகமாயிடுச்சு. குறைஞ்சாதான் சந்தோஷம் இந்த விஷயத்துல. எனக்கும் குறைஞ்சாதான் சந்தோஷம் சார். அதுதான் சார், இது நான் எல்லா பக்கம் பல தடவை சொல்லிட்டேன். மீண்டும் சொல்லணும்னா இந்த 45-50 வயசு 40 வயசு இருக்கிற மதுப்பழக்கம் உள்ளவங்களை பள்ளி குழந்தைங்க மாதிரி உடனே வா உன்னை திருத்த போறேன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்கிறாங்க. அவங்க இன்னுமே அந்த பழக்கத்துக்குள்ள மூழ்கி போயிருக்காங்க. அவங்களை எடுக்கிறதுக்கு தான் நம்ம மறுவாழ்வு மையம், போதை மீட்பு மையம்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதல்வர் சொன்னது என்ன அப்படின்னா,
இன்னைக்கு இருக்கிற அந்த பள்ளி குழந்தைகள்ல இருந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி மது பழக்கம்ங்கிறது வந்து நம்ம கூட இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கிறத அவங்க உணர வைக்கணும். அது வந்து சமுதாயத்தில் எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்றோங்கிற அந்த பொது புத்தியிலிருந்து விலகி வந்து அந்த பழக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக சீரழிக்கும். அதனால நம்ம நாட்டுக்கும் பெரிய சீரழிவுங்கிறத மாணவர்கள் மத்தியில் அதிகமான பரப்புரை செய்யும். சார் இப்போ இருக்க 717 கடைகள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்கல, மற்ற மாநிலங்களில் கிடைக்கக்கூடியதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக அந்த மாதிரி, அதாவது இங்கு விற்பனை யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கு சார்? சில நிறுவனங்கள் கிடைக்கல அப்படின்னா எந்த நிறுவனம் சொல்லுங்க, கொண்டு வந்துடலாம். இல்லை சார், எங்கிட்ட யாரும் அப்படி சொல்லல. பட் இருந்தாலும் எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இந்த அவங்ககிட்ட இருந்து மட்டும் வாங்கக்கூடாது, இது பரவலாக்கப்படணுங்கிறதும் எங்களோட. முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது உங்க பிரச்சனையை நான் சார் 717 கடையை நம்ம மூடுறது சார். அதான் சார், முதல்ல இது முடிச்சுட்டு அதை பத்தி இன்னொன்று எனக்கு தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புது பிராண்ட் வேணும்னு கேட்கறது. அதுதான் தலைவா, அதுதான் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோரிக்கை. அது இதுக்கப்புறம் அதுவும் இல்லையா? சரி சரி, அவங்களோட கோரிக்கை. அதை வந்து நிறுவனத்துக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறோமா இல்ல பழைய நிறுவனத்துக்கிட்ட வாங்குறவங்ககிட்டே பர்ச்சேஸ் திரும்ப வாங்க போறோமா? பர்ச்சேஸ் கேட்கறேன் நான், புதிய நிறுவனத்துக்கு புதிய சரக்கு கேட்கலையா? சரி, அது பரிசீலனை பண்ணி கண்டிப்பா நல்லதா. 717 கடையை நம்ம மூடுறதுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது பக்கத்துல இருக்க மணமகிழ் மன்றங்களை எப்போ மூட போறோம்? முதல்ல இந்த அதான் சொல்றேன், முதல்ல எப்பல் ஒன்றுங்கிற இந்த டாஸ்மாக் துறையை முதல்ல சீர் செய்யலாம். இதையும் பண்ணி அங்க கொஞ்சம் போய் எந்த வேலையும் முழுசா நிறைவேறாம ஒரு பணியை எடுத்தா அதை சரியா முறையா பண்ணணுங்கிறத முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காரு. அந்த பணியை முறையா செய்ய போறோம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயம் இந்த துறையில இருக்கிற எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாகும்.